நான் சொன்னேன், மத்திய தேர்வு ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், மாநிலத்துக்கு தலைமைச் செயலாளர்கள், செயலாளர், மாநில உள்துறை செயலாளர்களெல்லாம் கலந்து ஆய்வு செய்து அவர் 3 பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். மத்திய தேர்வு ஆணையம், பணியாளர் தேர்வு ஆணையம் அனுப்பப்பட்ட பிறகும் இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாமம் செய்கின்றது, விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடினா உச்சநீதிமன்றம் 3 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்குது. இதுதான் நிலைமை. இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள், பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வு ஆணைய அனுப்பப்பட்டிருக்குது. மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு, நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே வச்சிருக்கு. இப்போ என்னன்னா, இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள்.